மரியே வாழ்க. காணிக்கை பற்றி நிறைய பேர் அவ்வளோவா அக்கறை எடுத்துக்க மாட்டான்றாங்க. அதாவது உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு நன்மையான நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அன்னைக்கு திருப்பலி பூஜையில் ஏதோ உங்களால் முடிஞ்சதை கொண்டு வந்து காணிக்கை செலுத்தணும். அது பழமாக இருக்கலாம், வேறு எதுவும் பொருட்களாக இருக்கலாம். இல்லையா சர்ச்சில் வந்து ஓஸ்தி வாங்கி அதை காணிக்கை கொடுக்கலாம். சரியா? அது மாதிரி காணிக்கை போடுறது வீட்டில் ஒருத்தராவது காணிக்கை போடுங்க. திருப்பலி பூஜையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் புரிஞ்சுக்குங்க. கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ள எந்த ஒரு பணவரவும் இருக்காது. சரியா? அதனால் அவர் கொடுக்கறது நமக்குள்ள நம்ம பயன்படுத்துகிற எல்லா பணமாக இருக்கட்டும், அது பொருளாக இருக்கட்டும், எல்லாமே அவர் கொடுக்கறது. அதனால் வாரத்தில் ஒரு நாள் உங்கள் குடும்பத்துலேருந்து யாருன்னா முடிஞ்சுன்னா வீட்டில் இருக்க அத்தனை பேரை போடுங்க. உங்களால் உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ முடியுமோ போடுங்க. இல்லை எங்களால் 20 ரூபா தான் போட முடியும், அதை ஒருத்தராவது போட வைங்க. சரியா? அப்போது அந்த காணிக்கை நம்ம போடுறதுன்னு அர்த்தம் அந்த திருப்பலி பூசையில் முழு பங்கை நம்ம பெற்றதுக்கு அர்த்தம். நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளும் லைனாக வருது இல்லையா? அப்போ அந்த காணிக்கை நேரத்துன்னு பாருங்கள், ஒன்றில் காணிக்கை கொண்டு போய் ஃபாதர்கிட்ட கொடுக்குறாங்க தட்டில் வச்சு. ஒரு சிலர் ஒரு 5-6 பேர் அந்த அந்த காணிக்கை பவனியில் கலந்துக்கிறாங்க. மற்றவங்க உண்டியில் காணிக்கை போடுறாங்க. ஆனால் நிறைய பேர் காணிக்கை அக்கறை எடுத்துக்கிறது இல்லை. அது அர்த்தம் புரியலன்னா நான் இது வந்து சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. வீட்டில் யாராவது ஒருத்தராவது ஒரு 10 ரூபாவோ 20 ரூபாய்னா அது போட வைங்க. அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். அது மாதிரி உங்கள் வீடுகளில் ஏதோ ஒரு தென்னை மரம் வைக்கிறீங்க, இல்லைன்னா ஒரு பூச்செடி வைக்கிறீங்க, இன்னும் ஒரு காய், இந்த தக்காளி செடி, இந்த கத்திரிக்காய், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஏதாவது வைக்கிறீங்கன்னு சொன்னால் அதில் காய்க்கிற அந்த காய்கள், அந்த தேங்காய், அந்த காய்கறிகள், அந்த மலர், அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு தட்டில் வச்சு அதை காணிக்க கொடுங்க. ஃபஸ்ட்டு வர்றதை சொல்கிறேன். சரிதா? ஃபஸ்ட்டு காய்க்கிற அந்த தேங்காவை கொண்டு வந்து காணிக்க வச்சுட்டு கொடுங்க. இந்த காய்கறிகள் போடுறீங்க, ஃபஸ்ட்டு வர அந்த தக்காளி கத்திரிக்காவை தட்டில் வச்சு கொடுங்க. அடுத்தால மலர்கள், அந்த மலர்களை ஒரு தட்டில் வச்சு காணிக்க கொடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அது மாதிரி இன்னொன்று பார்த்துக்குங்க, ஒரு பங்குக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் வேறு ஒரு பங்குலேருந்து ஒரு பங்குக்கு வந்திருக்கீங்கன்னா வந்த உடனே முதல்ல வந்து ஒரு மாதத்துக்குள் நீங்கள் சந்தா கார்டு போடணும். அது தெரிஞ்சுக்குங்க. நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. வந்த உடனே கேஸ் புக் பண்ணிடுறீங்க, பேங்க் பாஸ் புக் பண்ணிடுறீங்க, இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் எல்லாம் தெரியுது. கரண்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, டிவி கனெக்ஷன் எங்கே இருக்குது, டிவியில் அந்த கடையில் போய்ட்டு பணம் கட்டி கார்டு போட்டுடுறீங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் மெயினாக ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது அது சந்தா கார்டு. நீங்கள் எந்த ஊருக்கு போயிருக்கிறீங்களோ அந்த பங்கு ஃபஸ்ட்டு உறுப்பினராக நீங்கள் இணையறதுக்கு தான் இந்த சந்தா கார்டு. நீங்கள் பாட்டுக்கு போடாத இருந்துட்டிங்கன்னா அந்த பங்கின் உறுப்பினராக நீங்கள் இல்லாத போது எத்தனையோ பேர் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷமெல்லாம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவங்களுக்கு விவரம் தெரியாது. அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா சந்தா கார்டு போடலைன்னா அவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம், சந்தா கார்டு போடாதுன்னு என்னென்ன சந்தோஷம். திருவிழா வைக்கிறாங்களா, பைசா யாரும் வந்து கேட்க போகிறதில்ல. சர்ச்சில் எதுனா வேலைப்பாடுகள் நடக்குதா, இதை கட்டிட பணி நடக்குதா, பணம் கேட்குறாங்களா,
மாஸ்க்கு வருவாங்க, அறிவிப்பு கேட்பாங்க, சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க. ஏன்னா அவங்க சந்தா கட் போடாதனால அவங்க கொடுக்கோட்டி கட்டாயம் கிடையாது, அவங்ககிட்ட யாரும் கேட்க போகிறதில்ல. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன நடக்குது? சடனாக அவங்க வீட்டில் யாருன்னா மறிச்சாங்கண்ணா அந்த நேரம் ஓடிடுறாங்க. நாங்கள் இந்த பங்கில் இருந்து நாங்கள் 5 வருஷம் ஆகுது, 6 வருஷம் ஆகுது, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் எந்த அன்பியும் உங்கள் அன்பி பொறுப்பாளர் யாருன்னு ஃபாதர் கேட்டார்னா ஒன்றுமே தெரியாது. அப்போ அத்தனை வருஷம் போகிறீங்க. அதுங்க மனுஷர்களை ஏமாற்றலை, கடவுளை ஏமாத்துறீங்க. அதுக்கான தண்டனை தான் அது. இப்போது இந்த சூழ்நிலையில் அந்த ஃபாதரால் ஒன்றும் பண்ண முடியாது. கல்லறை தோட்டத்தில் அவங்களால இடம் கொடுக்க முடியாது. எத்தனையோ நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் எதாவது தெரிஞ்சுக்கிங்கன்னு சொல்கிறேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, என்னால் முடியாது, எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது சொந்த ஊருக்கு இடத்துக்கிட்டு அவ்வளோ செலவு பண்ணி ஆம்புலன்ஸ் வச்சு ஊருக்கு கொண்டு போகிறாங்க, கார்டு போடுறாங்க. இது தேவையா? யோசித்து பாருங்கள். ஒரு பங்கிலேருந்து ஒரு பங்குக்கு வரீங்க, ஃபஸ்ட்டு போய் பங்கு தந்தையை சந்திங்க, சந்தா கார்டு போடுங்க. ரெகுலராக சண்டே சர்ச்சுக்கு ஒரே ஒரு மாதத்துக்கு அது குடும்பமாக வந்து போக பாருங்கள். அடுத்த போல் உங்களுடைய நீங்கள் இருக்கிற இடம் எந்த இடம், அந்த ஏரியானுடைய அன்பி பொறுப்பாளர் யார் அப்படின்னு அதை ஃபாதர் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மூலிமா உங்களுடைய எல்லா நல்லது கட்டத்தையும் தெரிவிக்க பாருங்கள். நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஃபாதர்கிட்ட போயிட்டு சந்தா கட்டுவோம், ஃபாதர்கிட்ட எல்லாம் கொடுப்போம். ஃபாதர்கிட்ட கொடுப்போன்னா அன்பி பொறுப்பாளர்களுக்கு வேலை மிச்சம், அவங்க கம்முன்னு இருப்பாங்க, அவங்க ஒன்றும் கேட்டுக்க மாட்டோம். விவரம் தெரிஞ்சு நான் எல்லாம் எதுவுமே கேட்கறது கிடையாது, சந்தோஷமாக இருப்போம். என்ன பண்ணுவோம், நாங்கள் அந்த கிறிஸ்மஸ் நேரத்தில் கேரல்ஸ் கூட்டு போக மாட்டோம். ஏன்னா அவங்க போய்ட்டு எங்களுக்கு தெரியாது. அப்போ தான் உணர்றாங்க, புரிஞ்சுதா? அதனால் புரிஞ்சுக்குங்க, எல்லா உறவுகளையும் நேசிங்க. ஒரு பங்குக்கு வந்துங்கன்னா அது கடவுளுடைய சித்தப்படி அந்த பங்குக்கு வந்திருக்கிறீங்க, முதல்ல அதை ஏற்றுக்குங்க. நெக்ஸ்ட் அந்த பங்கில் உங்களுக்கு உரிமை இருக்குது, சந்தா கார்டு போட்டால் ஃபஸ்ட்டு கார்டு போடுங்க. ரெண்டாவது அன்பி பொறுப்பாளர் யாருன்னு தெரிஞ்சுக்குங்க. அதை மாதிரி ஆலயத்தில் உங்களால் முடிஞ்ச அந்த சந்தாவை கட்டுங்க. ஆலயத்தில் ஏதோ கட்டிட பணி செய்கிறாங்க மாதிரி கொடுக்க சொல்கிறாங்க பணம் அப்படின்னா மகிழ்ச்சியோடு கொடுங்க. திருவிழாவுக்கு பணம் கேட்குறாங்க, அது பொதுவில் பேசி தான் சொல்கிறாங்க, மகிழ்ச்சியோடு கொடுங்க. எதுக்குன்னு சொன்னால் ஒரு சிலருக்கு முடியாத சூழ்நிலை இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. எத்தனை பேர் ஏன்னா கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா நம்மளால் 3 வேளை சாப்பிட முடியாது. நம்ம குடும்பத்தில் எல்லோரும் வேலைக்கு போய் வராங்களா, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போய் வருதா, நம்ம குடும்பம் அப்படி போயிட்டுருக்குதா? அதுக்கெல்லாம் காரணம் யார்? ஆண்டவர் தான். நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் அவருக்கு தெரியும், நமக்கு இருக்கிற கடன் பாரம் அவருக்கு தெரியும். அதை அவருக்கு அந்த நேரத்தில் காட்ட வேண்டாம், புரியுதா? அவ்வளோ கஷ்டத்துலேயும் ஆண்டவர் என்ன சொன்னார்? எல்லாரும் பெருசு பெருசாக காணிக்கப்பட்டாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார்? அந்த ஒரு ஏழை போட்ட 2 பைசா, 2 பைசானா இப்போ உள்ளதுக்கு என்ன சொல்லலாம், 20 ரூபா. எல்லாம் 200 ரூபா 500 ரூபா காணிக்க போடுறதெல்லாம் விட்டுட்டாரு. அந்த 20 ரூபா காணிக்க போட்ட அந்த பெண்ணை புகழ்ந்து பேசினார். ஏன்னா அது அந்த பெண்ணுடைய சூழ்நிலை, அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலை ஃபுல்லாக ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இவ்வளோ பிரச்சனையிலையும் இவ்வளோ கடன் பாரத்துலேயும் 20 ரூபா கொண்டு வந்து எனக்கு மகிழ்ச்சியா காணிக்க போட்டா அதுதான் பெரிய காணிக்கைங்கிறார். அதனால் உங்கள் கஷ்டம் உங்கள் பிரச்சனையில் ஆண்டவருக்கு தெரியும். எத்தனையோ பேர் கடன் வாங்கி கொடுக்குறாங்க, எதுக்கோ கடன் வாங்குகிறோம் இல்லையா, எல்லா கடன் ஆண்டவர் அடைப்பார், அந்த நம்பிக்கை. கடவுளுக்கு கேட்குறாங்க, வருஷத்தில் ஒரு டைம் திருவிழா கொடுக்கலாம். இங்கே கடன் வாங்கி முடியாதவங்க கடன் வாங்கி கொடுத்து பாருங்கள், ரெட்டிப்பாய் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாதிரி இன்னொன்று சொல்லிக்கிறேன், எத்தனை பேர் சடனாக விவரம் புரியாதவங்க பிற சபைக்கு போயிடுறாங்க.
அங்கே போயிட்டு வாயை திறக்க முடியாது அவங்கக்கிட்ட. அங்கே ஒரு வார்த்தை பேச முடியாது. அவங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை 10 ரூபாய் கட்டினா சபையில் வந்து சேரு, இல்லைன்னா இந்த சபைக்கு வராத வேறு சபைக்கு போ. அதனால் அங்கே எதுவுமே பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் குடும்பத்தில் எத்தனை பேர் யார் யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருத்தருடைய சம்பாதித்து மொத்த டீட்டெயில்ஸ் அவங்க கொடுத்து ஆகணும். அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த குடும்பத்தில் 4 பேர் சம்பாதிக்கிறாங்கன்னா 4 பேரும் 10 ரூபாய் கொடுக்குறாங்க. புரியுதா? அப்போது வேறு சபைக்கு போயிட்டா வாயை மூடிட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா அங்கே அவங்களுக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுவும் அங்கே எப்படி மாதம் கொடுக்கணும், அதுதான் அங்கே இருக்கிற பிரச்சனை. இங்கே நாங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் கேட்குறோம். அதனால் புரிஞ்சுக்குங்க. அப்புறம் ஒரே ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வேறு ஒரு பங்கு அந்த அக்கா எனக்கு நல்ல பழக்கம். அப்போ அவங்களும் அன்பி பொறுப்பாளர் தான். அப்போ ஒரு நாள் என்கிட்ட அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க ஒரு குடும்பத்தை பற்றி. அந்த ஒரு குடும்பத்தில் அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப சிக்காக இருக்கிறது. அவங்க நல்ல வேலைக்கெல்லாம் போயிட்டு தான் இருக்கிறாங்க. 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, 2 பிள்ளைங்களும் படிக்குதுங்க. ஆனால் அடிக்கடி அந்த அம்மா சிக்காகிடுறாங்க. அந்த ஒரு நான் போகும்போதெல்லாம் அவங்க வந்து இதையே சொல்கிறாங்க, எனக்கு அவங்க போய் சந்தா கேட்க முடிய மாட்டேங்குது. எப்போ போய் சந்தா கேட்டாலும் ஒரு 100 ரூபாய் கேட்போம். அந்த 100 ரூபா மாதத்துக்கு 100 ரூபாய் கொடுக்குறதுக்கு நான் போன உடனே என் ஒய்ஃபுக்கு இந்த மாதம் இவ்வளோ செலவாச்சுன்னு சொல்கிறாரு. எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சரி இந்த தடவை போகும்போது என்னை கூப்பிடுங்க, நான் வரக்கூட அப்படின்னு. ஏன்னு சொன்னால் அந்த குடும்பம் வந்து இவங்களுக்கு நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதனால் அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் என்ன சொல்கிறேன்னு கேட்டாங்க என்கிட்ட. நான் சொன்னேன், இல்லை நான் எதுவும் சொன்னேன் உங்கள்கிட்ட, நீங்கள் சொல்லி போய் சொல்கிறதோட என்னை கூப்பிட்டு போங்க. சரி நாங்கள் போனோன்னே அவங்க சொன்னாங்க, இது என் ஃப்ரெண்டு தான், மாதிரி சொல்லுங்கள், மாதிரி இவங்களை அன்பி பொறுப்பாளர் தான் இருக்கிறாங்க, மாதா பற்றியெல்லாம் பேசுவாங்க, சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. அப்போது அவங்க உடனே அந்த பிரதர் போனார், பீரோ திறந்தார், கொண்டு வந்து ஒரு ஃபைல் வச்சார். வச்சுட்டு, சிஸ்டர் இந்த ஃபைல் இருக்கிறத ஃபுல்லாக பாருங்கன்னாரு. பார்த்தேன். ஃபுல்லாக அவங்க ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாத மருந்து மாத்திரை வாங்கின ஸ்லிப்பு, அவங்களுக்கு என்னென்ன உடம்புல நோய்கள்னு சொல்லி டாக்டர்ஸ் கொடுத்த அந்த ஸ்லிப்புங்க, அவங்க சாப்பிட்ற மருந்து, வாங்கின மருந்துன்னு ஸ்லிப் எல்லாமே இருக்குது. நான் சொன்னேன், சரி நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம், இந்த சூழ்நிலை அவங்க வேலைக்கு போய் வரக்கூடிய அந்த வல்லமை ஆர்டர் கொடுத்துருக்கிறாரு, அதுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். சரி உங்கள் சந்தா கார்டு கொண்டு வாங்கன்னு பார்த்தாரு. இல்லை கொண்டு வாங்க, அதை நான் பார்க்கணும் அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தா 3 வருஷமாக சந்தா கட்டாமல் இருக்கிறாங்க. அப்போ தான் சொன்னேன், இங்கே ஆயிரக்கணக்காக நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறீங்க, மாதம் ஒரு 100 ரூபா 3 மாதம் சந்தா கட்ட முடியாத இருக்கிறீங்களே, இதனுடைய காரணம் என்ன அப்படின்னு அப்படியே பார்த்தாரு. சொன்னேன், முதல்ல கடவுள்கிட்ட கடன் வைக்காதீங்க. கடவுள்கிட்ட நீங்கள் கடன் வைக்கிறதுக்கு அர்த்தம் சந்தா கட்டாமல் இருக்கிறது. முதல்ல கடவுளுடைய கடனை அடைங்க, உங்கள் கடனை அவர் அடைப்பார் அப்படின்னு. கட்டாயமாக உங்கள் ஒய்ஃபு உடம்பு நல்லாயிடும். கடவுள் விசுவாசத்தோடு இருங்க, நல்லா ஜபம் பண்ணுங்கள், தினம் ஒரு ஜபமாலை பண்ணுங்கள், பார்க்குற மாதத்தில் ஒப்பு கொடுங்க அப்படின்னா. சரி சிஸ்டர் நான் நாளைக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார். வந்துட்டோம். மறுநாள் அவர் கூப்பிட்டு 3 வருஷம் சந்தாவை கொடுத்துட்டார். அந்த சந்தா கொடுத்து ஒரு 3 மாதம் ஆகலை, அவர் ஒரு நிலையில்லாத ஒரு வேலை தான் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த அம்மா ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போது அவருக்கு அந்த வேலை நிரந்தர வேலையாய் மாறியது 3 மாதத்தில். அவங்களுக்கு இருக்க உடம்பு நல்லாச்சு. அதுக்கு பிறகு அவங்களுக்கு இந்த கடன் பிரச்சனைலாம் தீர்ந்தது. அவங்க சொந்த வீடு வாங்கிக்கிட்டு வேறு ஒரு இடத்துக்கு போனாங்க. அப்போது எங்களையும் கூப்பிட்டுருந்தாங்க அந்த பால் காய்ப்புக்கு. நானும் இங்கே 2 பேரும் போயிருந்தோம். அங்கே எல்லாருக்கிட்டையும் சொன்னார்,
நான் இன்றைக்கும் அந்த வாடகை வீட்டில் அங்கே தான் நான் இருந்திருப்பேன். இவங்க வந்து தான் எனக்கு சொன்னாங்க, கடன் வைக்காத, கடவுள்கிட்ட கடன் வைக்காதீங்க, சந்தாவை கட்டிடுங்க, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி சந்தாவை கட்டிடுங்க, உங்களுக்கு கடவுள் எல்லாமே செய்வாருன்னு சொன்னாங்க. நான் நம்பி சொன்னோம், ஓகே சொல்லிட்டு அது மாதிரி நடந்தோம், எல்லாம் நல்லா இருந்ததுன்னு சொன்னார். அதனால் உங்களுக்கும் சொல்கிறேன், மாதம் மாதம் சந்தா கட்டிடுங்க. திருவிழா பைசா வருஷத்தில் ஒரு நாள் கேட்குறாங்கன்னா மகிழ்ச்சியோடு கொடுங்க. ஒரு கட்டிட பணிக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா அதில் கடவுள் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துக்கு போனால் உடனே சந்தா கார்டு போட்டுடுங்க. சரி, யாரும் உங்களை 10 ரூபாங்க கேட்கல, சரியா? இங்கே உங்களால் முடிஞ்சதை கொடுங்க தான் நாங்கள் கேட்குறோம். கத்தோலிக்க திருச்சபையில் உங்களால் முடிந்ததை கொடுங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் விருப்பத்தோடு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை தான் நாங்கள் சந்தா வாங்கிக்கிறோம். அதையும் புரிஞ்சுக்குங்க. அதனால் வீட்டில் எவ்வளோ தேவையில்லாத ஆடம்பர பொருளை வாங்கி சேர்க்குறோம். பிள்ளைகளுக்கு விளையாட்டு பொருள் ஆயிரக்கணக்காக வாங்கி சேர்க்குறோம். ஆனால் அந்த சந்தா ஒரு 100 ரூபா 200 ரூபா கொடுக்கறதுக்கு அவ்வளோ ஒரு சலிப்பு, வெறுப்பு வேண்டாம். மகிழ்ச்சியோடு கொடுப்போம். அது மாதிரி திருவிழாவுக்கு மகிழ்ச்சியோடு கொடுப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்போம். மரியே வாழ்க.